சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருள் அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் அந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்றைக்கி இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி அது டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன அந்த 17 விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகப் பெருமானுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது, அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக.
தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025க்கான பலன்களை பரிபூர்ணமாக பார்ப்போம். நல்லா கவனிங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. என்னையா எடுத்தோடனே செலவுகளை சொல்கிறீங்களா சுவாமி, ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செலவுகள் அப்படின்னாலே அதில் சுப செலவுகள் அப்படின்னும் இருக்குது, விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது, அனாவசியமான செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகள் அப்படின்னு பல விதமான செலவுகள் இருக்குங்க. இதில் நம்மளுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதும் நமக்கு தேவையான ஒரு செலவுகள், நல்ல அத்தியாவசியமாக செய்யக்கூடியதான ஒரு முதலீடான செலவுகள் தான் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பிரகாசமாக கொடுக்கும். அப்போது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு செலவை செய்ய போகிறீங்க. அந்த செலவு எது சார்ந்ததாக இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. ஒன்று, ஒரு பெரிய கடனை அடைச்சி முடிப்பீங்க, அல்லது ஒரு பெரிய சொத்தோ அல்லது ஏதோ ஒரு பெரிய விஷயமோ உங்கள் பேரில் அதை பரிபூர்ணமாக ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கோ அல்லது ஏதோ உங்கள் பேரில் வாங்குவதற்கோ ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. எதனாலங்க இவ்வளோ விஷயத்தெல்லாம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் பாவம் வலிமையாகுது, உங்களுடைய ஜென்மஸ்தானமும் வலிமையாகுது. 12ஆம் பாவத்திலே அநேக கிரகங்கள் உட்காருது, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலும் அதே கிரகங்கள் 12ல் என்னென்ன கிரகங்கள்லாம் உட்காருதோ எல்லாமே உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கும் வருது. அது என்னென்னாங்க அவ்வளோ பெரிய கிரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு முதல்ல சூரிய பகவான் அவரை வச்சுங்க. அவர் உங்களுடைய 9ஆம் பாவத்திற்கு உடையவர். 9ஆம் பாவங்கிறது பாக்யஸ்தானம். அப்போது பாக்யஸ்தானம் வலிமையாகுது. கூடுதலாக செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த செவ்வாய் பகவான் விரயஸ்தானாதிபதி. அந்த விரயஸ்தானத்தாதிபதி விரயஸ்தானத்தில் வந்துட்டு அப்புறம் தான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு. அப்போது அந்த விரயஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அவர் தான் அப்போது 2 கிரகங்கள் 2 பாவத்துக்கு அடிப்படையாக கொண்டவர். அப்புறம் சுக்கிர பகவான் வரார். சுக்கிரன் யார்? உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வர்றவர் அவர் தான். லாபஸ்தானாதிபதியை வர்றவங்க அவர் தான். உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கணும், உங்களுக்கு எவ்வளோ பொருள் கிடைக்கணும், எதற்காக கிடைக்கணும், எப்படி கிடைக்கணும், எதன் பொருட்டு கிடைக்கணும், எவ்வளோ நாளுக்கு கிடைக்கணும், எல்லாத்தையும் உறுதி செய்கிறவர் புதன் தான். அப்போது அந்த புதனும் அங்கே தான் உட்கார்றார். அந்த விரயஸ்தானத்திற்கும் வராரு, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு புதன். அடுத்ததாக சுக்கிர பகவான், அடுத்ததாக புத பகவான். அந்த புத பகவான் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி, உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியவரும் புத பகவான் தான். அதேமாரி அதே களத்திரஸ்தானத்தில் ஊடுபரியாக பார்ட் டைமாக நீங்கள் செய்யக்கூடியதான ஒரு பிஸ்னஸ்ஸு, கூடுதலாக 2 தொழில் 3 தொழில் செய்யக்கூடியதான விஷயங்களும் அந்த 7ஆம் பாவம் தான். அப்போ அதற்கு உண்டானவரும் புத பகவான் தான். கூடுதலாக உங்களுடைய ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 10ஆம் இடத்திற்கும் அதே புத பகவான் தான். ஆக 7 பாவங்கள் இந்த மாதம் வலிமையாகுது. 7 பாவம் வலிமையாகுது. எங்கே வலிமையாகுது? விரயஸ்தானத்தில் வலிமையாகிட்டு ஜென்மஸ்தானத்திற்கு வருது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சுப முதலீடு செய்வதற்கான மாதமாக வருது. ஒரு பெரிய செலவு செய்ய போகிறீங்க, அது சுபமாக செய்ய போகிறீங்க. அது ஏன் இவ்வளோ சுபம்னு சொல்கிறீங்க, ஏதாவது விரயம் ஆகிடாதன்னா, இது எதற்காக உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, குருவினுடைய பார்வை கிடைக்குது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால, உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால இந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாகவே நடக்கப் போகுது. அதனால் கூடுதலாக என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். உங்களுடைய சொன்ன ஆஞ்சநேயருக்கு உகந்தமான ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருது. 19ஆம் தேதி அமாவாசை, அதுக்கு மறுநாள் 20ஆம் தேதி மூலா நட்சத்திரம். 2மே ஆஞ்சநேயருக்கு உகந்தமான நாள். 2 தினங்களும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், வெற்றிலை மாலை போடுங்க, வடமாலை சாற்றுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.